இந்த வீடியோ மூலமா பீக்கன் பம்ப் மாடலில் ஸ்ப்ளிட் கேசிங் பம்பை எப்படி அசெம்பிள் பண்ணுறது அப்படின்றத கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ரொட்டேட்டிங் மற்றும் ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோக்களுக்கு இந்த சேனலை பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலில் உள்ள வீடியோக்களை போய் பாருங்கள். வீடியோக்கள் பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் போடுங்க. நீங்கள் பார்க்குற வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பம்பு அசெம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனோட ஸ்பேர்ஸ் எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் டாலரன்ஸில் இருக்கா அப்படின்றத கிளியராக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கிளியராக அதனோட டாலரன்ஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம அசெம்பிளியை ஆரம்பிக்கலாம். ஷாஃப்ட்டில் இம்ப்ளரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்ப்ளரை கரெக்டான டைரெக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும். ராங் டைரெக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி ராங் டைரெக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பம்பில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃப்ளோவும் இருக்காது. அதனால் அது கேசிங்கை பேஸ் பண்ணி கரெக்டான டைரெக்ஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஷாஃப்ட்டில் இம்ப்ளரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த இம்ப்ளரை கீயினுடைய கரெக்டான சென்டர் பாயிண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடுத்தது இம்ப்ளருக்கு டபுள் எண்ட்லேயும் பார்த்திங்கன்னா கேஸ்கெட் போடுறோம். இந்த கேஸ்கெட்டோட யூசஸ் என்னன்னா, ஸ்லீவ் வழியாக பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்லீவுக்கும் ஷாஃப்ட்டுக்கு இடையில வாட்டர் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கேஸ்கெட் நம்ம போடுறோம். கேஸ்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண பிறகு இம்ப்ளர்னுடைய ரெண்டு எண்ட்லையும் ஸ்லீவை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்தது ஸ்லீவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் பாக்ஸ் புஷ்ஷை பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது ஐலம் ரிங் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஐலம் ரிங் ஃபிக்ஸ் பண்ண பிறகு டிஃப்ளெக்டரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த டிஃப்ளெக்டருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா த்ரோயரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடுத்தது இம்ப்ளரில் வேரிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்ட்லையும் பார்த்தீங்கன்னா மாட்டுறோம். மாட்டின பிறகு அது ஜஸ்ட் ஃப்ரீயாக, அதாவது எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லாமல் கிளியராக ரொட்டேட் ஆகுதா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஷாஃப்டினுடைய நான் டிரைவ் எண்டில் பார்த்தீங்கன்னா பேரிங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த பேரிங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா பேரிங் கிட்ட யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபைனலாக பேரிங் அடித்து ஏற்றின பிறகு லாக்கிங் நட்டை ப்ராப்பராக பட் பண்ணி வைங்க. ஃபுல் டைட் பண்ணக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா மொத்த செட்டப்பு பார்த்தீங்கன்னா டிரைவ் சைடு மூவ் ஆகிடும். ஆனால் ஜஸ்ட் பட் பண்ணிட்டு அடுத்த லாக் நட் வச்சு லாக் பண்ணிடுங்க. எப்படி நான் டிரைவ் சைடில் பேரிங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணமோ அதே சேம் மெத்தடில் டிரைவ் சைட்லையும் பேரிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே லாக் நட்டை ஃபுல்லாக டைட் வச்சிடறோம். டைட் வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இம்பல்லர் ஸ்லீவ் எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ மூவ் ஆகாது. அப்படி மூவ் ஆச்சுன்னா நீங்கள் பண்ண அசம்பிளியில் ஏதோ தப்பு இருக்குது. அப்படி எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லைன்னா ஃபைனலாக கிரீஸை ஃபில் பண்ணிட்டு பேரிங்கில் பிளம்பர் பிளாக்கை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஃபைனலாக டிரைவ் சைடில் கப்ளிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டா பம்பனுடைய அசம்பிளி முக்கால்வாசி வேலை முடிஞ்சது. ஃபைனலாக அசம்பிள் பண்ண இந்த டோட்டல் செட்டப்பை கேசிங்கில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண பிறகு இம்பலர்னுடைய பேரிங் பின்னு, ஸ்டஃபிங் பாக்ஸ் புஷ் பின்னு இதெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்துருக்கா அப்படின்றது ஒரு வாட்டி கிளியராக செக் பண்ணிக்கணும். செக் பண்ண பிறகு இம்பலரை எக்காரணத்து கொண்டும் அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றி பார்த்துடக்கூடாது. பின்னுடைய டைரக்ஷனை சுற்றி பார்க்கணும். அப்படி சுற்றி பார்க்கும்போது எந்த ஒரு பிடிப்பும், அதாவது எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா டாப் கேசிங் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் போல்ட்டு டைட் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ரொட்டேட் பண்ணும்போது எந்த ஒரு பிடிப்பும் இல்லைன்னா உங்கள் அசம்பிளியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றது கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த சேனல்லையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்.